எதிர்காலம் பை குளத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தமும் நான் பேசிட எழுதிட பெருமை குவிட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்கால மீன்கள், அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வாழகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாரதி கவிதையில் தேசப்பற்று. புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் சின்னசாமி மற்றும் லக்குமி அம்மையார் ஆவார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி தமிழ் கவிதையிலும் உரை நடையிலும் சிறப்பான புலமை கொண்டு வளைந்தார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியுள்ளார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்திலோர் நாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற வரிகள் அவன் விடுதலை வேட்கையை வெளிப்படுத்துகின்றது. எட்டயப்ப நாயக மன்னர் அவரது கவித்திறனை பாராட்டி கலைமகள் என பொருள்படும் இவ்வாறு என்ற பட்டத்தை வழங்கினார். புது கவிதையின் தந்தை, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, தேசிய கவி என்னும் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் பாரதியார். இவர் இந்தியா விஜயா முதல் இதழ்களை நடத்தி விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல நூல்களை எழுதியுள்ளார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தை அழித்து விடுவோம் என்று பாடியவர் தான் பாரதியார். தேடி சோறிலும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துண்மைய உழன்று பிறர் வாடப்பட செயல்களை செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொட்டும் கூச்சு கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்திய நாட்டு விடுதலைக்காக பாடியவர் தான் நம் பாரதியார். சாதி இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை செய்து காட்டியவர் தான் நம்